ஆசையாக வாங்கி வந்து சமைத்து சாப்பிட்ட மட்டன் கறி குழம்பு சாப்பாடு. சாப்பிட்ட அரை மணி நேரத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் அடுத்தடுத்து பலியான அதிர்ச்சி. ஆட்டுக்கறியில் என்ன கலந்திருந்தது? காலாவதியான இறைச்சியா அல்லது ஏதேனும் கொலை சதியா? கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் சிரவாரா பகுதி கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 60 வயதான பீமன் என்பவர் ஆட்டு இறைச்சி வாங்கி வந்து வீட்டில் கொடுக்க அதனை சமைத்து குடும்பத்தோடு அமர்ந்து ருசியாக சாப்பிட்டிருக்கிறார்கள். சாப்பிட்ட சில நிமிடங்களில் அனைவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல் நலம் பாதிப்புக்குள்ளாக அனைவரும் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வழியிலேயே பீமன் மற்றும் அவரது மனைவி, மகள்கள் உள்ளிட்ட 4 பேரும் பரிதாபமாக பலியாகினர். ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த குடும்பத்தினர் சாப்பிட்ட உணவின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி உயிரிழந்த 4 பேரின் உடல்களையும் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. ஜிப்லைன் மூலம் துணிச்சலாக ஆற்றை கடந்து சிகிச்சை அளித்த கூடலூர் நர்ஸ். மருத்துவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிஞ்ச நிலையில இருந்தாலும் இப்போ இந்த சிங்கப்பெண்ணான சபீனாவுக்கு எல்லாரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குவிச்சிருக்காங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவங்க இந்த அளவுக்கு வந்து சேவை செய்யறாங்க அப்படின்றத நினைச்சு பலரும் இவங்களை பாராட்டியிருக்காங்க. வயநாட்டுக்கு போயிருக்கிற மருத்துவ குழு கயிறு மூலமா ஆத்த கடந்து உயிர்களை காக்குற பணியில இப்போ ஈடுபட்டிருக்காங்க. சிங்கப்பெண்ணா நான் முதல்ல போய் சிகிச்சை கொடுக்கறேன் அப்படின்னு சபீனா அப்படிங்கிற கூடலூர் நர்ஸ் ஜிப்லைன் மூலமா ஆத்த இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கமா கடந்து அங்க இருக்கிற மக்களுக்கு சிகிச்சை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மீட்பு குழுவினருக்கும் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு பார்த்து முதலுதவி செய்யறது மட்டும் இல்லாம சிகிச்சையும் கொடுத்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தனியார் மருத்துவ குழு மட்டும் இல்லாம அரசு மருத்துவத்துறை சார்பா இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குழு முகாம்ல தங்கி இருக்கிற மக்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. உயிரை காக்கும் பணியில பல மருத்துவர்களும் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. வயநாட்டுல தொடர்ந்து ரிஸ்க் எடுத்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிஞ்சிருந்தாலும் முக்கியமா இந்த சிங்கப்பெண்ணான சபானாவுக்கு பல பேரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குவிச்சிருக்காங்க.